அதனால உங்களுக்கு தெரியற மாதிரி பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நான் அப்படி சொல்லல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய் மச்சான் குடுங்கடா டேய். ஏய் எல்லா பிரைஸையும் நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க போல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இது எல்லாமே எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், பிடிச்ச விஷயங்கள். அதுக்கு கிடைச்ச பிரைஸ் தான் இது எல்லாமே. எனக்கு பிடிக்காத எதுலையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் சார். நான் உங்களை டிராப் பண்ணவா? இல்ல வேண்டாம் சார், நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்கு சார். ஓகே. இந்த ஆட்டோக்காரன் வேற கேன்சல் பண்ணிட்டேன். ஓ, நீங்க இவ்ளோ வெயிட் வச்சிருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. ஓ, ஏன் கூட வாங்க. இவ்ளோ டேலண்டான ஒருத்தங்கள வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. பரவாயில்ல சார், நான் இன்னொரு ஆட்டோவை புக் பண்ணிடுவேன். ரொம்ப லேட் ஆகும், வாங்க நான் டிராப் பண்றேன். இட்ஸ் ஓகே. ஐயோ வேண்டாம் சார், எங்க வீடு ரொம்ப லாங். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நான் போய்க்கிறேன். இங்க பாருங்க, உங்களை கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இவ்ளோ பிரில்லியண்டான ஒரு பொண்ண அவங்க வீட்ல போய் டிராப் பண்றது எனக்கு பெருமையான விஷயம் தான். சோ வாங்க ப்ளீஸ். என்ன சார், என்ன ஆச்சு? ஸ்ரீகாந்த் சார் ஒரு உயில் எழுதியிருக்காரு, அதுல என்ன இருக்குன்னு சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். உயிலா? இத பத்தி அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. மேபி உன்கிட்ட தான் சொன்னாரா? ஆஹா, நீங்க என்ன சார் இப்ப சொல்றீங்க? அதுக்குன்னு ஒரு டைம் வரணும்ல சார், கொஞ்சம் இருங்க. வாசிக்கலாமா? படிங்க. ஸ்ரீகாந்த் ஆகிய நான் சுய நினைவோடு எழுதி கொள்வது. சார் சார் சார், இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய அனைத்து சொத்துக்களும் என் மகள் தியாவையே சாரும். அவள் மட்டும் இந்த சொத்துக்களுக்கு உரிமையானவள். தியா மைனராக இருப்பதால் அவள் மேஜர் ஆகும் வரை அவளை பார்த்துக் கொள்வதற்கான செலவுகள் அனைத்தையும் இந்த சொத்துக்களில் இருந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்றபடி இந்த சொத்தை விற்கவோ வேறு யாரும் வாங்கவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தியாவுக்கு 18 வயது பூர்த்தியான பிறகு தியாவே அனைத்து பொறுப்புகளையும் நிர்வகிக்கலாம். சார் கரெக்டா படிச்சு சொல்லுங்க. எல்லா சொத்தையும் பொண்ணு பேருக்கு மட்டும் தான் எழுதியிருக்காரா? இல்ல சார், உங்க ஒய்ஃபுக்கும் எழுதியிருக்காரு. என்னுடைய சொத்துக்களில் கீழ்கண்ட சொத்துக்களை என்னுடைய அம்மா ராஜேஸ்வரி பெயரிலும் என் தங்கை மோனிகா பெயரிலும் எழுதி தர சம்மதிக்கிறேன். அந்த சொத்துக்கள் பின்வருமாறு: இது தவிர மற்ற அனைத்து சொத்துக்களுக்கும் என் மகள் தியாவே உரிமையானவள். அவ்வளவுதான். சார், இது அவரா எழுதுனதா இல்ல வேற யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? சார், இது அவரா அவர் கைப்பட எழுதுனது. அவர் உயில் எழுதும்போது நான் கூட தான் இருந்தேன். இதெல்லாம் நீங்க ஏன் முன்னாடியே சொல்ல? ஆமா சார்,
இது பர்சனல் விஷயம் சார். அவரை மீறி நான் எப்படி சொல்ல முடியும்? வேற ஏதாச்சும் இருக்கா சார்? இன்னொரு உயிலும் எழுதியிருக்காரு மேடம். படிங்க படிங்க. அதென்ன உயில் சார், அதையும் படிங்க. ஆ, ம்ஹும். இல்ல சார், அதை என்னால வாசிக்க முடியாது. அதை எப்ப வாசிக்கணும்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்பதான் அதை ஓபன் பண்ண முடியும். ஸ்ரீகாந்த் சார் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். எங்க அம்மா கிட்ட இந்த சம்மந்தம் வேண்டாம் வேண்டாம் நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. நான் அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நீங்க உடனே சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நீ என்ன நினைக்கிற? நம்ம வீட்ல இப்பதான் துளசி கல்யாணம் நின்னு போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு இப்படி ஒரு பையன் வந்து அஞ்சலிய பொண்ணு கேட்டுட்டு போறாரு. ஐயோ, நம்ம பொண்ண ஒரு பெரிய இடத்து பையன் வந்து பொண்ணு கேக்குறாருன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அக்கா இருக்கும்போது தங்கச்சிய வந்து பொண்ணு கேக்குறாங்களேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அது வேற ஒண்ணா நடக்குது. அப்ப காலை வேற ஏதோ ஒரு கணக்கு போடுதுன்னு தானே அர்த்தம். எனக்கு புரியுதுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு நல்லது நம்மள தேடி வந்தா கூட அதுல வேற ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க.